ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். 1. 2வது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். 3வது, மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அந்த காரியத்தை தான் சொல்றார். தேவ பிள்ளையே, என் குமாரனாகிய தாவீதே அப்படின்னு சவுல் தாவீதை பார்த்து சொல்றார். ஆக்சுவலாக சவுல் எப்போ தாவீதை கொல்லணும்னு பல முறை முயற்சி செய்தார். எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாய் தாவீதை பாதுகாத்துட்டே வர்றாரு. இப்போ தாவீதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது சவுலை கொல்லுவதற்கான. ஆனால் தாவீது சவுலை கொல்லலை, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய அபிஷேகத்துக்கு கனத்தை கொடுத்து என்ன செய்கிறார்னா, தேவப்பிள்ளையில ஆமீன், அது செய்யாமல் போகிறார். அப்போதான் சவுல் சொல்கிறாரு, என் குமாரனாகிய தாவீதே, உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ, தேவ பிள்ளையில யாரெல்லாம் உங்களை விரோதித்தார்களோ, இந்த நாட்கள் வரும், அவர்கள் வாயினால் நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டேன், நீங்கள் எனக்கு தீங்கு செய்யலை, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி அப்படி கேட்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எவ்வளோ எனக்கு தீமை செஞ்சிட்ருக்காங்க பிரதர், நான் எவ்வளோ தான் பொறுத்து போகிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், ஆண்டருக்கு பயந்து நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விரோதமாக போராடிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், அப்படியே தலைக்கீழ கர்த்தர் மாற்றுவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஆமே. இங்கே சவுல் சொல்கிறாரு, என் குமாரனாகிய தாவீதே சொல்லிட்டு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவப்பிள்ளையில யூ ஆர் பிளஸ்ஸட். ஒருவேளை எங்கள் பிரதர், என் வாழ்க்கையே சாபத்தில் இருக்குது, ஒரு நன்மைக்காக ஒரு ஆசீர்வத்துக்காக பல நாளாக ஜெபம் பண்ணுகிற நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியும். என்னாகும் 24:1 வாசிக்கிறது இல்லைம்மா? ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுவங்க. அது மாத்திரமில்லை, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. எதில் தோற்று போனீங்களோ, எந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சோ, எந்த வேலை கிடைக்கலையோ, எதில் உங்களை ப்ரொமோட் பண்ணாங்களோ, தெய்வ பிள்ளையில் எந்த நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்த்து கிடைக்காம போயிடுச்சோ, அவன் எல்லாம் கர்த்தர் தலைக்கிட மாற்றி கர்த்தர் அது காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புங்க. ஆமென். நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அது மாத்திரமில்லை, நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள். டே பை டே எல்லாவற்றிலும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நீங்கள் பலனடைய போகிறீங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை மென்மேலும் பலனடைய பண்ண போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. அன்னைக்கு அன்றே சவுல் தாவீதை பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். அப்பா, அதே போல் இந்த மக்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நன்றி, நீங்கள் கொடுக்குற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னென்ன காரியங்கள் குறைபட்டிருக்காங்களோ ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்களை கொண்டு செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் மென்மேலும் பலனடைய உதவிச்சியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். கிருபை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.